ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா யாருக்காக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்காக தான். ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க மினிமம் 183 டேஸ் ஆகுது ஃபாரின்ல இருக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு அவுட் சைட் இந்தியாவில் மினிமம் அவங்க ஒரு 183 டேஸ் ஆகுது அவுட் சைடில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அதுக்காக நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு பார்த்தா இந்த 3 தான்: நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ரூபி அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ரூபி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க அவுட் சைடில் வேலை பார்க்க போயிருக்காங்க, இந்தியாவை விட்டு அவுட் சைடில் வேலை பார்க்க போயிருக்காங்களோ, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அங்கே இன்கம் வரும்ல, ஸோ அந்த இன்கம்மை இந்தியாவில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க இந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ரூபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அவங்க மணியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஃபாரின்ல இன்கம் ஜென்ரேட் ஆகுதுல, அதை சேவ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறது தான் இந்த நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ரூபி அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நான் ரெசிடென்ட் இந்தியன் அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஓப்பன் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்னா என்ன, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினா என்ன அப்படின்னா, இப்போ நான் ரெசிடென்ட் இந்தியன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், பட் அவுட் சைடில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இல்லை படிக்க போயிருப்பாங்க. அது மாதிரி மினிமம் 183 டேஸ் இருக்கணும். மேக்ஸிமம் டேஸ் அவ்வளோவா சொல்லலை. ஸோ இது மாதிரி டெம்பரரியாக போயிருக்கவங்க தான் நான் ரெசிடென்ட் இந்தியன்னா. இதே பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்னா இந்தியாவில் பார்ன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க அம்மாவோ அப்பாவோ அது மாதிரி இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவுட் சைட் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே இருக்கும். ஸோ இதுதான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினை தான் இப்போ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ரெக்கெட் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ இவங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 2 ஜாயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். பட் 2 பேருமே என்ஆர்ஐயாக தான் இருக்கணும். நம்ம இந்தியாவிலேருந்து யாரும் இந்தியாவில் ஒருத்தவங்களும் என்ஆர்ஐ ஒருத்தவங்களும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக 2 பேரும் என்ஆர்ஐயாக இருக்கணும். கரன்சி இப்போ ஃபாரின்ல ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட்டை தானே நம்ம போடுறோம்னு சொன்னோம் அந்த அக்கௌண்ட்ல. ஸோ பட் கரன்சி வரப்போ தான் ஃபாரின் கரன்சியாக இருக்கும். பட் மெயின்டைன் ஆகுறப்ப அது இந்தியன் ருப்பியாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நாமினேஷன் அலோவபிள். ஓகேவா? யாரை வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம். என்னென்ன அக்கௌண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பீரியட் எவ்வளோ அப்படின்னா 1 to 3 years பீரியட் தந்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டில் போடுற பணத்துக்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. ஸோ டேக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும். என்ஆர்இ அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்கல்ல, ஸோ அதில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ஃபுல்லி ரிப்பேட்ரியபிள். ஓகே, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரிப்பேட்ரியபிள் தான். ரிப்பேட்ரியபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்தியன் கரன்சி அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த கரன்சியை நம்ம ஃபாரின் கரன்சியாகவே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அவுட் சைட் இந்தியா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த ஃபாரின் கரன்சியை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் கரன்சியாக தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஃபாரின் கரன்சியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இப்போ நம்ம என்ஆர்இ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படின்னா 100 lakh வரைக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் 100 lakh வரைக்கும் நம்ம லோன் வாங்கலாம். அந்த டெபாசிட்டரும் வாங்கலாம், இல்லை அதை வச்சு ஒரு தேர்ட் பார்ட்டியும் வாங்கிக்கலாம், தேர்ட் பார்ட்டிக்கும் வாங்கி தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவிலேருந்து அவுட் சைடில் போயிட்டு ஏதோ ஜாபுக்காகவோ இல்லை ஏதோ போயிருக்காங்க டெம்பரரியாக, ஓகே, படிப்புக்காகவோ. பட் அவங்களுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பென்ஷன் வருது, சம்திங் ஏதோ ஒன்று வருது. ஓகே, ஏதோ ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஏதோ லேண்ட் வச்சிருக்கலாம், ஸோ அதுலேருந்து இன்கம் வரலாம். ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போக்கி அவங்களுக்கு பணம் வருது இல்லை இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த பணத்தை அவங்க இருக்காங்க, பட் இந்தியாலையும் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பணத்தை இதெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட சிட்டிசன்ஸ். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன்ஸ் யாராக இருந்தாலுமே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ரெக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ.
நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் 2 ஆர் மோர் என்ஆர்ஐ வந்து சேர்ந்து ஜாயின் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்ஸ், அதாவது வந்து 2 என்ஆர்ஐ தான் சேர்ந்து ஜாயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இந்தியன் ரெசிடென்ஸாகவும் இருக்கலாம், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஜாயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரன்சி வந்து இது போடுறப்ப இந்தியன் ரூபியில தான் இருக்கு, மெயின்டைன் ஆகுறப்ப இந்தியன் ரூபியில தான் இருக்கு. நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா உண்டு, யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம். அக்கௌண்ட் டைப்புமே வந்து சேவிங்கும் இருக்கு, கரண்ட்டும் இருக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் இருக்கு, ரெக்கரிங் டெபாசிட்டும் இருக்கு. இதுல இந்த அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த அக்கௌண்ட்ல போடுற இந்த அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு வந்து ஹையா தான் இருக்கும். என்ஆர்இயை கம்பேர் பண்ணும்போது என்ஆர்ஓல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஆர்டினரி அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்மலா நான் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதை கூட வந்து என்னால வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து ஃபாரின் போறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்டினரி அக்கௌண்ட்டை வந்து என்ஆர்ஓவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் ரிப்பேட்சபிள், அதாவது இந்தியன் கரன்சி இருக்குல்ல, ஸோ இந்தியன் கரன்சியில் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வெளில எடுக்க முடியுமே தவிர இந்த அமௌண்ட்டுமே வந்து இந்தியன் கரன்சியில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து அமௌண்ட் போடுறோம்ல இந்த அக்கௌண்ட்டில், ஸோ எல்லாமே இந்தியன் கரன்சியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வெளில எடுக்கிறப்பயுமே வந்து நம்ம இந்தியன் கரன்சியாக தான் எடுக்க முடியும், ஓகேவா, ஃபாரின் கரன்சியெல்லாம் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் டெபாசிட் மணி இருக்குல்ல, அது வந்து ஃபாரின் கரன்சியாக கூட நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம், ஓகேவா. பட் மெயின்டைன் ஆகிறது இந்தியன் கரன்சியில் தான் மெயின்டைன் ஆகும். அது கன்வெர்ட் ஆகிக்கும், நம்ம ஃபாரின் கரன்சி போட்டாலும் அது இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் ஆகிக்கும். அதை எடுக்கும்போது நம்ம இந்தியன் கரன்சியாக தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னா இதுவும் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸ் இது இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் தான். இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இருக்கு ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ. 2 என்ஆர்ஐ சேர்ந்து 2 ஆர் மோர் என்ஆர்ஐ சேர்ந்து ஜாயின் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லோன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து இப்போ பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை வந்து வச்சு எவ்வளோ லோன் வாங்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தா 100 lakhs வரைக்கும் நம்ம வந்து லோன்ஸ் வந்து வாங்கலாம். கரன்சி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபாரின் கரன்சி வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்ல போடுறப்ப பணம் போடுறது ஃபாரின் கரன்சியில் மட்டும்தான் நம்ம வந்து போட முடியும். அது மெயின்டைன் ஆகுறதும் ஃபாரின் கரன்சியாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது என்ன ஃபாரின் கரன்சி அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எதெல்லாம் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமோ அந்த ஃபாரின் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து பக்கெட் ஆஃப் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டாலர், அப்புறம் வந்து சைனீஸோட ரென்பை, அப்புறம் வந்து ஜப்பானீஸோட என்ன, நெக்ஸ்ட் வந்து இந்த பவுண்ட் ஸ்டெர்லிங், யூகேயோட பவுண்ட் ஸ்டெர்லிங், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து லிக்விடிட்டியில் இருக்குது. ஸோ இந்த பக்கெட் ஆஃப் கரன்சிஸில் வந்து ஒரு 6 பக்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது, அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நாமினேஷன் இதுலேயுமே அலோவபிள் தான். ஃபிக்ஸ்டு டெபாசிட் பீரியட் பார்த்தோன்னா 1 to 5 years வந்து 5 வருஷம் தான் மேக்ஸிமம், மினிமம் 1 year, மேக்ஸிமம் வந்து 5 வருஷம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பீரியட் இருக்கும். அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தோன்னா இதில் சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோ எதுவுமே கிடையாது, ஒன்லி ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் மட்டும்தான், அதாவது டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட் மட்டும்தான். இதோட இருக்க அமௌண்ட் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் கிடையாது, டேக்ஸபிள் இல்லை. இது வந்து ஃபுல்லி ரிப்பேட்சபிள், அதாவது நம்ம போடுறோம் இப்போ வந்து நான் வந்து யூஎஸ் டாலரில் போடுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து ஒரு எண்லையோ இதுலையோ எடுத்துக்கலாம், ஓகேவா. ஃபுல்லி ரிப்பேட்சபிள், எந்த கரன்சியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா யார் ரெகுலேட் பண்ணுறாங்க இதுக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஓகே. இதை இப்படி ஒரு கார்பரேஷனே இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா லைபார் ப்ளஸ் 200 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. லைபார் அப்படின்னா லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட், ஓகே. அந்த லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க, அந்த இடத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்களோ அது கூட ஒரு 200 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணி இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், ஓகேவா. எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது மாதிரி இருக்கவங்க ட்ரேட் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வரும் இந்தியாவுக்கு. ஸோ அப்போ வரப்போ வந்து அவங்க வந்து அப்படியே வந்து சம்டைம்ஸ் அவங்களே இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். சம்டைம் அவங்க வந்து வாங்குற பணத்தை கொஞ்சம் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாரின் கரன்சிக்கு வாங்கி வரும் அதை வந்து இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மறுபடியும் வந்து ஃபாரின் கரன்சி, அது நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் வேணாம்,
ஃபாரின்க்கு அந்த அமௌண்ட் வரத வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் கரன்சில வரும். அப்புறம் இந்த இந்தியன் கரன்சிக்கு மாத்துவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது அவங்களுக்கு இம்போர்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் அத ஃபாரின் கரன்சியா மாத்தி அனுப்புவாங்க. ஸோ இது மாரி வரப்ப நெறைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓனர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது எல்லா பேங்க்லயுமே ஓப்பன் பண்ணலாமான்னு கிடையாது. ஸோ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சில பேங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இந்த பேங்க்ல மட்டும்தான் இவங்க மட்டும்தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த சம்பந்தமான இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஆத்தரைஸ் டீலர் கேட்டகரி ஐ பேங்க்ல தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 100% வரக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, அது 100% நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட்டும் இதான் லிமிட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் இருக்குல்ல ஃபாரின் கரன்சில வருதுல்ல, அதை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையில்ல. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஃபாரின் கரன்சி வருது, அதை வந்து இந்தியன் ருப்பியா கன்வெர்ட் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட்ல போடணும் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த அமௌண்ட் வருது ஃபுல்லாவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு டிரான்ஸ்கேஷன் காஸ்ட் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்படி மாத்துறப்ப நிறைய பணம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த வேஸ்டேஜஸ் வந்து எதுவுமே இந்த அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா வராது கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் தான். ஓகேவா? இதுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து நமக்கு இந்த அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கிறதுனால கொடுக்கலாம் மாட்டாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஓகே எஸ்இசி யூனிட்ஸ் கேனாட் ஓப்பன் இஎஃப்சி அக்கௌண்ட். எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸும், அதாவது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு வெளியில இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி இஎஃப்சி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டைமண்ட் டாலர் அக்கௌண்ட். டைமண்ட் டாலர் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட்லி இது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் வந்து யூஎஸ் டாலர்ல மட்டும்தான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க பேங்க் நமக்கு. இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு உள்ளுக்குள்ள ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு டிரான்ஸ்ஃபருமே இந்த அக்கௌண்ட்டை வச்சு பண்ண முடியாது. ஓகே, நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து அவுட் சைட்ல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரோ இல்லை கம்பெனியோ அது மாதிரி அந்த பேர்ல தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 5 டைமண்ட் டாலர் அக்கௌண்ட்டுக்கு மேலே ஒரு நேமில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? 5 தான் வந்து மேக்ஸிமம். இப்போ வந்து இந்த பேலன்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்சஸ்லாம் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆர் ஸ்டேச்சர் லிக்விட் ரேஷியோ இதில் வந்து பேங்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேங்க்ல வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆரில் வந்து அவங்க வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட்டர் ஃபிர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ் மெயின்டைன் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் எக்ஸ்க்ளூடிங் இஎஃப்சி அக்கௌண்ட். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் எக்ஸ்க்ளூட் இஎஃப்சி அக்கௌண்ட்டை தவிர மற்ற ஏதாவது ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியாலையும் சரி அப்ராட்லையும் சரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து டைமண்ட் டாலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கான டெபாசிட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டெபாசிட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.